வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது பொங்கல் போனஸ். IFHRMSல பொங்கல் போனஸ் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். IFHRMS லாகின்ல ஹெச்ஆர் லாகின் போய்க்கோங்க. அதில் ஹியூமன் ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஹியூமன் ரிசோர்ஸில் GTN பே சர்வீஸ் போங்க. GTN பே சர்வீஸில் ரெண்டாவது மெனு வந்து உங்களுக்கு பொங்கல் போனஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பொங்கல் போனஸ் ப்ரோக்ராம் ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதில் பீரியட் கேட்கும், ஃபைனான்சியல் இயர் கேட்கு. அப்போ 2021 போட்டுக்கோங்க. டிடிஓவில் வந்து 17 நம்ம என்ன இதோ நீங்கள் வந்து உங்கள் டிடிஓ கோடு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆஃபீஸ் கோடு, ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து எம்ப்ளாயி நம்பர் மஸ்ட்டு கிடையாது. ரிப்போர்ட் ஃப்ளாகில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்லி ரிப்போர்ட், இன்னொன்று ப்ராசஸ் வித் ரிப்போர்ட்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் செக் பண்ணுறதுக்கு ஒன்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ அடுத்த இதில் சப்மிட், ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. மெயின் ஸ்க்ரீனில் இந்த மானிட்டர் ரெக்வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கும் பொங்கல் போனஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் வியூ அவுட்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் இருக்கிற எல்லா எம்ப்ளாயி லிஸ்ட்டும் அதில் டிஸ்பிளே ஆகும். அதில் யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து அமௌண்ட் போட்டிருப்பாங்க, 3000 rupees. அது நம்பர் ஆஃப் மந்த்ஸ், அவங்க 12 months ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அது வந்து வரும். அதுமாதிரி போனஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு போட்டிருக்கோம். எல்லா எம்ப்ளாயும் கரெக்டாக, நான் டீச்சிங் மேக்ஸிமம் டீச்சிங் ஸ்டாஃப் யாருக்குமே வராது, இது நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு தான் வரும். அதனால் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும் கரெக்டாக லிஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் வர வேண்டியது, திருப்பியும் பொங்கல் போனஸ் ப்ரோக்ராம் போங்க. ஃபைனான்சியல் கொடுங்க, டிடிஓ ஆஃபீஸ் கொடுங்க. இந்த ரிப்போர்ட் வித் ஃப்ளாக் அப்படிங்கிறதுல வந்து ப்ராசஸ் வித் ரிப்போர்ட், நம்ம ரிப்போர்ட்டில் எதை பார்த்தோமோ நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லி நம்ம சொல்லிடலாம். சொல்லிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். சப்மிட் கொடுத்தோன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த எம்ப்ளாயி யாருக்கெல்லாம் இங்கே 3000 போட்டிருக்கோ அவங்க எல்லாருக்கும் பொங்கல் போனஸ் வந்து இதாயிரும். பொங்கல் போனஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு வந்து வேறு லாகின், அதனால் நான் திருப்பி லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் வரேன். சிலவங்களுக்கு ஒரே லாகினாகவும் இருக்கும். ஒரே லாகின் இருக்கிறவங்க வந்துட்டு அதிலே போயிடலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஹெச்ஆரில் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகும். ஹெச்ஆரில் இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் வந்துடுங்க. ஃபைனான்ஸில் நார்மலாக நம்ம எல்லா பில்லும் பண்ணுற மாதிரி தான். பேரோலில் போயிட்டு பேபிள் குரூப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேபிள் குரூப் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா எம்ப்ளாயுமே வருவாங்க. இதில் வந்து நீங்கள் நமக்கு தேவையான எம்ப்ளாயிஸ், அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப் யார் யாருக்கு வந்து பொங்கல் போனஸ் வருமோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ எல்லாம் கேட்டிங்கன்னா 1 2 இவங்க எல்லாருமே வந்து நான் டீச்சிங், இப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன் டைப்னு வரும். அதில் பொங்கல் போனஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதாவது உங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ணணும். எல்லா எம்ப்ளாயும் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ் வருவாங்க. வந்துட்டு பொங்கல் போனஸ் வந்து கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராசஸில் அவங்க வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரிசல்ட்டில் போயிட்டு நீங்கள் பில் டைப்பை செலக்ட் பண்ணி அதில் பொங்கல் போனஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இதை செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஆஃபீஸ் நேம் பேபிள் குரூப் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ப்ராசஸ் ஆனால் எல்லாரும் லிஸ்ட் வருவாங்க. இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்கல, அதனால் இப்போ என்னோட இதில் வராது. இப்போ நீங்கள் வந்து எல்லா எம்ப்ளாய் NTS எல்லா நான் யார் எலிஜிபிளோ அந்த ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்ளிமெண்ட் ரனில் போய் பொங்கல் போனஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் எல்லாருக்கும் வந்துடும். எல்லாருக்கும் அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, 3000 rupees தான் மேக்ஸிமம் இருக்கும். சில இடங்களில் வந்து கொஞ்சம் குறையும், அதாவது அவங்களோட சேலரி பேஸ் பண்ணி குறையுன்ற அது கால்குலேட் அதுவே டிஃபால்ட்டாக அந்த ரிப்போர்ட்டில் வந்துடும். ஹெச்ஆரில் மேக்ஸிமம் உங்களுக்கு
அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜெனரேட் பில்லில் வந்து சப்ளிமெண்ட்ரி பில்லில் நீங்கள் வந்து பில் டைப் வந்து பொங்கல் போனஸ் செலக்ட் பண்ணிட வேண்டியதான். செலக்ட் பண்ணிவிட்டு பேபிள் குரூப் வந்து உங்கள் டிடிஓ ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட்டில் பார்த்த லிஸ்ட் இங்கே வரும். பில்லு அதுக்கப்புறம் எல்லா எம்ப்ளாயி லிஸ்ட்டில் வருவாங்க. இந்த எம்ப்ளாயி நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா எம்ப்ளாயும் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் பில் கொடுத்தீங்கன்னா பில் ஜென்ரேட் ஆயிரும். இவ்வளோதான் நம்ம பொங்கல் போனஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ரெகுலராக பில் போட்டுட்டுனாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நன்றி நண்பர்களே.